இயற்கை அன்போடு கலந்த சூழலை தரும் அல்லது ஆபத்தான பாதையை காட்டும். இவையெல்லாம் கடந்து விட்டால் என்ன தரும் மாறா? எதுவும் தராது தேவி. இப்ப உங்களுக்கு அடி தரும், ஒழுங்கா போய் பூசிட்டு வாங்க, நேரமாச்சுல்ல. ஆமா தேவி, சீக்கிரம் போய் பூசிட்டு வாங்க. நசியா மேடம் சொல்லிட்டாங்கல்ல. ஆமா சார், நீங்களும் போய் பூசிட்டு வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சலோமி வந்துட்டாங்களா? மேக்கப் போட்ட மாறா, நீயும் நடந்த பேலன்ஸ். ஓகே ஓகே, போவோம். மாறன், எதுவும் யோசிக்காதடா, இதெல்லாம் சகஜம். மைமெல்லாம் இப்ப யார் ரசிக்கிறா? அங்க இருக்க ஆடியன்ஸை பாத்தியா? நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க யாருமே இன்ட்ரெஸ்டோட வரல. சும்மா பேச்சுக்கு ஸ்னாப்லயோ இல்ல இன்ஸ்டால ஸ்டோரி போடவோ தான் இந்த ஷோ பார்க்கவே வந்திருக்காங்க. நம்ம ஷோவால அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் மைம் வேண்டாம், குரூப் டான்ஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ப்ளீஸ் தேவி, உங்களுக்குமா புரியல? மைமும் ஒரு ஆர்ட் தான். அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்குற மியூசிக் ஷோ, டான்ஸ் ஷோ, என்டர்டெயின்மெண்ட், ட்ராமா, அதெல்லாம் எப்படி ஒரு ஆர்ட்டோ அது போலதான் மைமும் ஒரு ஆர்ட். இல்ல மாறன், நானே அவங்க இருந்திருந்தாலும் இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ அதே தான் நானும் பண்ணிருப்பேன். இப்பதான் ஒண்ணு புரியுது. ஒரு விஷயத்த சேர்ந்து செய்யணும்னா அதுக்கு கோஆர்டினேஷன் முக்கியம். ஒரு கோல் அச்சீவ் பண்ண பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். பட் மை மேல நம்பிக்கை இல்லாத உங்களை கூட்டிட்டு போய் நடிக்க வச்சேன் பாத்தீங்களா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. மாறன், ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. மாறன், இத்தனை நாள் நான் தான் தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த கலையை நான் சரியானவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும். என் தப்பு தான் எல்லாமே. இந்த கலையோட மதிப்பு என்னன்னு நான் எல்லாருக்கும் காட்டுவேன். முதல்ல இதை ரசிக்கிறவங்கள நான் கண்டுபிடிக்கணும். மாறா, அன்னைக்கு நான் ஒருத்தனை பார்த்தேன்டா, அவனுக்கு கண்ணு தெரியாது. நான் எதிர்க்க வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கரெக்டாக ஒதுங்கி போயிட்டான். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆமால, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது? இது சரியா இருக்கும். ஹாய் கௌதம். ஹாய் மாறா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, கேளு. கௌதம், உனக்கு மைம்னா என்னன்னு தெரியுமா? மைம்னா என்ன தெரியும் மாறா, ஆனா அது எப்படி என்ன அதெல்லாம் தெரியாது. கௌதம், உனக்கு மைமை நான் புரிய வைக்கட்டா? உன்னால எனக்கு புரிய வைக்க முடியும், நீ நம்புனா எனக்கு புரிய வை மாறா. என்னை நம்புற ஒரே ஆள் நீ தான். கௌதம், உனக்கு எதிர்க்க வரவங்களை நீ எப்படி கண்டுபிடிக்கிற? அவங்களோட நிழல் ஒரு உருவம் வந்து நம்மள கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு எல்லா கலருமே தெரியுமா? எல்லா கலரும் தெரியும் மாறா. அப்ப நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். நீ 3 கலர் ஞாபகம் வச்சுட்டா போதும். ரெட், கிரீன், ப்ளூ. ஓகேவா? ரெட்டு ஒரு மோசமாக எதனா நடக்க போகுதுன்னா அதை உணர வைக்கிறதுக்கு ரெட்டு. ப்ளூ பீஸ்ஃபுல்லாக உணர வைக்கிறதுக்கு. க்ரீன்
ஒரு சிம்பிளான கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கான இடத்த உணர வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே மாறா. கௌதம், நீ குழந்தைய எப்படி பிடிப்ப? இப்படி பிடிப்பேன். ஆனால் மைண்டில் குழந்தைய இப்படி பிடிக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸ்பிரஷன் அவங்களுக்கு புரியும். ஓகே மாறா. கௌதம், உன்னால் ஒரு உருவத்தை இமேஜின் பண்ண முடியுமா? என்னால் எல்லாத்தையும் இமேஜின் பண்ண முடியும். அது எப்படின்னா ஒரு பீச், ட்ரீ, சேர், ஒரு ஃபிஷ் கூட இமேஜின் பண்ண முடியும். நான் ரிசர்ச் பண்ண வரலும் உனக்கு கலர் விஷன் நினைக்கிறேன். டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் விஷன் இருக்குது. ஒன்று டோட்டல் விஷன், கலர் விஷன், பார்ஷியல் விஷன், லோ விஷன். லோ விஷன் பார்ஷியல் விஷனுக்குலாம் புக்ஸ் ரீட் பண்ண முடியும். டோட்டல் விஷனுக்கு மொத்தமே டார்க்காக இருக்கும். கலர் விஷன் இருக்கவங்களுக்கு எல்லா கலரையும் உணர முடியும். கரெக்டாக சொன்ன மாறன். மைமை ஷார்ட் பண்ணலாமா கௌதம்? ம். இப்போ நான் என்னென்ன கலர் காட்டுறனோ அது அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுப்பல? புரிஞ்சுப்பேன். கௌதம், மைமில் மோஸ்ட்டாக பேக்ரவுண்ட் டார்க்காக தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் வச்சு உன்னோட இமேஜினேஷனில் அதை மிக்ஸ் பண்ணி நீ ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணு. இப்போ இந்த கலரை ஃபீல் பண்ணு கௌதம். இப்போ 2 பேர் தெரியுறாங்க. ஒரு பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்சிலேயே ஒருத்தர் உக்காந்துருக்காரு. பேக்ரவுண்ட்ல பீச் தெரியுது. இந்த கலரை இப்போ ஃபீல் பண்ணு கௌதம். பீச்சில் ஒரு ஆட்டு தெரியுது. கடல்ல சிப்பி தெரியுது. கௌதம், மைமை ஃபுல்லாக உனக்கு என்னால் காட்ட முடியலனாலும் என்னால் முடிஞ்ச வரலாம் ஹார்ட் ஒர்க் போட்டு மைம்னா இப்படி தான் இருக்கும்ன்றத உன்னோட தாட்டில் உனக்கு புரிய வச்சுட்டுனா உன் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன் மாறா. மைம்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். ஆனால் டோட்டலி விஷயம் அவங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்க போகிறேன்? அது என்னால் முடியலாம், முடியாமையும் போகலாம். அன்னைக்கு காது கேட்காதவங்களுக்கு கடைசி வரலாம் இப்படிதான் நினச்சிருந்தா இன்னைக்கு காது கேட்குற மிஷின் கிடையாது. ஸோ நான் என்னால் அதை பண்ண முடியலனாலும் நாளைக்கு அதை இன்னொருத்தன் பண்ணுவான். இன்னைக்கு எப்படி என்னால் உனக்கு அதை புரிய வைக்க முடிஞ்சோ அந்த மாதிரி. சரி போலாமா? வா நண்பா. வாழ்க்கையில் மைண்ட் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு தெரியாத என்னோட ஃப்ரெண்ட் ரமனுக்கு நாங்கள் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி
மைம்னா இப்படி தாண்டா இருக்கும்ன்றத அவனோட திங்கிங்கில் அவனுக்கு அழகாக காமிச்சோம். அவனும் அதை ரசித்தான். எங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமாக எங்கள் கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். கலைக்கு என்றும் அழிவில்லை.